இயற்கை வானியல் நிகழ்வான முழு சந்திர கிரகணத்தை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மக்கள் கண்டு ரசித்தனர். நேற்றிரவு 9:57 மணிக்கு கிரகண நிகழ்வு தொடங்கிய நிலையில் 11:01 மணிக்கு பூமியின் நிழலில் சந்திரன் மறைந்தது. நிலா படிப்படியாக அடர் சிவப்பு நிறத்தில் மாறியதை வெறும் கண்களால் மக்கள் கண்டு ரசித்தனர். சந்திர கிரகணத்தின் போது மேக கூட்டம் இடையூறு செய்ததால் தெளிவான கிரகணத்தை பார்க்க முடியாமல் பல்வேறு பகுதி மக்கள் மிகவும் சிரமப்பட்டனர். பல்வேறு நகரங்களில் படிப்படியாக அடர் சிவப்பு நிறத்தில் மாறிய நிலவின் அழகை முழுமையாக ரசிக்க விடாமல் மேக கூட்டம் மறைத்ததால் இரத்த நிலா மங்கலாக தெரிந்தது. சந்திர கிரகணத்தின் போது இரத்த நிலாவை முதன்முறையாக பார்த்ததாக டெல்லி சிறுமி நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இருப்பினும் மேக கூட்டம் இடையூறு செய்ததால் இரத்த நிலா மங்கலாக தெரிந்ததாக கூறினார். சந்திரன் அருமையாக இருந்ததாகவும் நல்ல அனுபவம் எனவும் பெங்களூரில் இருந்து கண்டு ரசித்த இளம்பெண் கூறினார். 2022 ஆண்டுக்கு பிறகு நேற்று நிகழ்ந்த சந்திர கிரகணம் மிக நீண்ட நேரம் நிகழ்ந்திருக்கிறது. 85 நிமிடங்கள் நிகழ்ந்த சந்திர கிரகணத்தை பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் பார்த்து வியந்தனர். மேலும் அடுத்த சந்திர கிரகணம் 2028 ஆண்டுதான் நிகழும் என கணிக்கப்பட்டுள்ளது. சந்திர கிரகணம் நிகழ்ந்த வேளையில் வாரணாசி கங்கை ஆற்றில் ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து புனித நீராடி வழிபட்டனர். தொடர்ந்து சிறப்பு பூசை செய்தும் வழிபட்டனர். புனித நீராடிய பின்னர் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சந்திர கிரகண நிகழ்வை நேரடியாக கண்டு ரசித்தனர். சந்திர கிரகணத்தை முன்னிட்டு சந்திரனுக்கும் சமுத்திரத்திற்கும் ஓதுவார்கள் சிறப்பு ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்தனர். குமரி முனையில் முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் சந்திரனுக்கு மகா தீபாராதனை காண்பித்து உலக நன்மை வேண்டி சிறப்பு பூசை செய்து வழிபாடு செய்தனர். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் இன்று மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள சம்விதான் சதான் மத்திய அரங்கில் 2:30 மணியளவில் நடைபெறும் மாதிரி வாக்குப்பதிவில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் எவ்வாறு வாக்களிப்பது உள்ளிட்ட நடைமுறைகள் குறித்து தேர்தல் அதிகாரிகள் விளக்கம் அளிக்கின்றனர். கட்சிக்கு சாதகமாக இல்லாமல் நாட்டின் நலனுக்காக எம்பிக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணியின் சார்பில் துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் துணை ஜனாதிபதி தேர்தலில் எம்பிக்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதனை ஏற்க தாம் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். பீகார் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. பீகாரில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொண்ட தேர்தல் ஆணையம் 65 லட்சம் வாக்காளர்களை பட்டியலிலிருந்து நீக்கியதற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. பாஜக எம்பிக்களுக்கு நடைபெற்ற பயிற்சி பட்டறையில் பங்கேற்ற பிரதமர் மோடி கடைசி வரிசையில் அமர்ந்திருந்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பணியாற்ற வேண்டிய விதம் உள்ளிட்டவை தொடர்பாக பாஜக எம்பிக்களுக்கு 2 நாள் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டிரம்பின் நண்பர், ஆனால் நாட்டின் எதிரியாக மாறிக்கொண்டிருக்கிறார் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் முதலில் நாடு பின்னர் தான் நட்பு என பிரதமருக்கு மல்லிகார்ஜுன கார்கே அறிவுறுத்தியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் மத்திய அரசு மண்டியிட்டு கிடப்பதாக ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சனம் செய்துள்ளார். இந்தியாவுக்கு 50% வரி விதித்த அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக 75% வரி விதிக்க வேண்டும் எனவும் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். ஜிஎஸ்டி வரி அடுக்குகளை குறைத்ததன் மூலம் நாட்டில் பணவீக்கம் குறையாது என சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், நாட்டின் பொருளாதாரத்திற்கு அமெரிக்க வரி பாதிப்பை உண்டாக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஐரோப்பா பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று சென்னை வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்க திமுகவினர் ஏற்பாடு செய்துள்ளனர். ஜெர்மனி, பிரிட்டன் நாடுகளுக்கு பயணம் செய்த முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு சுமார் 15,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்த்து தாயகம் திரும்புகிறார்.
திமுகவில் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சியினர் மக்கள் பிரச்சனை குறித்து குரல் கொடுக்காமல் அரசுக்கு ஜால்ரா அடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கம்யூனிஸ்ட் கட்சிகளை திமுக பாதி விழுங்கி விட்டதாக விமர்சித்தார். திமுக அதன் கூட்டணி கட்சிகளை விழுங்குவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் அதிமுகவை பாஜக கூறு போட்டு விழுங்கி வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடியாக விமர்சனம் செய்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுக பல்வேறு அணிகளாக பிரிந்திருப்பதாக விமர்சனம் செய்தார். கர்நாடகா, மகாராஷ்டிராவை போல தமிழகத்திலும் வாக்கு திருட்டு நடக்க வாய்ப்புள்ளதாக மத்திய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் அச்சம் தெரிவித்தார். வாக்கு திருட்டை தடுப்போம், ஜனநாயகத்தை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து நெல்லையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பேசிய அவர் தமிழகத்தில் வாக்கு திருட்டை நடத்த பாஜக சதிவலை பின்னுவதாக குற்றம் சாட்டினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக அமைக்கும் என்றும் அதற்கான 2.0 கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டதாகவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டமாக தெரிவித்தார். திருவாரூரில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கிறதோ அவர்கள்தான் ஆட்சி அமைப்பார்கள் என கூறினார். சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், மதுரை ஆகிய 6 மாவட்டங்களில் 9ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இரவு பரவலாக கனமழை பெய்த நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் நெற்குப்பையில் இரவில் கனமழை பெய்தது. திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக நல்ல மழை பெய்தது. கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வடலூர், நெய்வேலி, மந்தாரக்குப்பம், புவனகிரி, சேத்தியாத்தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. தஞ்சை சுற்றுவட்டார பகுதியில் திடீரென கனமழை வெளுத்து வாங்கியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் வல்லம், ரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திண்டுக்கல்லில் தேர்தல் பிரச்சார பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி தன்னை சந்திக்க வந்த முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரை காக்க வைத்தது பேசு பொருளாகியுள்ளது. திண்டுக்கல்லில் EPS தங்கியிருந்த தனியார் விடுதிக்கு வந்த MR விஜயபாஸ்கருக்கு சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிகிறது. 2 மணி நேரத்திற்கு பின்னர் EPS அவரை சந்தித்து பேசிவிட்டு சென்றார். வாக்கு திருட்டு மூலம் பாஜக கட்சி 3 முறை மத்தியில் ஆட்சி அமைத்திருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். வாக்கு திருட்டை தடுப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்ற பெயரில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர் போலி வாக்குறுதி கொடுத்து பாஜக ஆட்சிக்கு வந்ததாக சாடினார். ஒன்றுபட்ட அதிமுக என கூறி செங்கோட்டையன் குழப்பத்தை விளைவிக்க முயற்சிப்பதாக பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியில் பாஜக நீடிப்பதாகவும் அவரது தலைமையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் கூறினார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அரசியலில் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருப்பார் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ புகழாரம் சூட்டினார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் எந்த நோக்கத்திற்காக திமுக கூட்டணியில் இணைந்தோமோ அந்த நோக்கத்திற்காக அதனோடு தொடர்ந்து நீடிக்க விரும்புவதாக கூறினார்.
திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முக்குளத்தோருக்கு 10.5% இடஒதுக்கீட்டில் வஞ்சகம் செய்ததாக கூறி கருப்பு கொடி காட்டி கோஷங்கள் எழுப்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணத்தில் மீன்வள மசோதா 2025 ரத்து செய்ய கோரியும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் மத்திய அரசின் முயற்சியை கைவிட வலியுறுத்தியும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் கலந்து கொண்ட தாவேக தொண்டர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அமைக்கப்பட்டுள்ள வ.உ.சி. சிதம்பரனாரின் வெண்கல சிலையை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் முன்னிலையில் புதிய நீதி கட்சி தலைவர் A.C. சண்முகம் திறந்து வைத்தார். ராஜபாளையத்தில் கப்பலோட்டிய தமிழனான வ.உ. சிதம்பரனாருக்கு 11 அடியில் வெண்கல சிலை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. தன் கணவரை தேவையில்லாமல் கைது செய்து விட்டதாகவும் அவர் தற்போது என்ன சூழ்நிலையில் இருக்கிறார் என போலீசார் தெரிவிக்க வேண்டும் என்றும் ஏர்போர்ட் மூர்த்தியின் மனைவி வீடியோ வெளியிட்டுள்ளார். தாக்கப்பட்ட தன் கணவருக்கு பாதுகாப்பு அளிப்பதை விட்டுவிட்டு போலீசார் கைது செய்ததாக ஏர்போர்ட் மூர்த்தியின் மனைவி குற்றம் சாட்டினார். மதுரையில் நடைபயிற்சி மேற்கொண்ட வழக்கறிஞரை முன்விரோதம் காரணமாக கல் மற்றும் கம்பால் தாக்கி கொலை செய்த வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். வண்டியூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் பகலவன் என்பவர் கடந்த 4ஆம் தேதியன்று வீட்டிற்கு அருகில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தார். அப்போது அங்கு சென்ற 3 பேர் அவரை பின்தொடர்ந்து சென்று கல் மற்றும் கம்பால் கடுமையாக தாக்கினர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து ஓடியது. அவனியாபுரம் விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் தாழ்வான சாலைகளில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக பெரம்பலூர் மாவட்டம் கோவில்பாளையத்தில் உள்ள நுகர்வோர் வாணிப கழகத்தின் சார்பில் இரவோடு இரவாக நெல் கொள்முதல் செய்யும் பணி தொடங்கியது. அரசு நேரடி கொள்முதல் நிலையம் திறக்க காலதாமதமான நிலையில் கனமழை காரணமாக அங்கு கொட்டி வைத்திருந்த நெல் மணிகள் முளைக்கும் நிலை ஏற்பட்டதாக கூறி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சாலை சேரும் சகதியமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். காரைக்குறிச்சி வேரனார் கோயிலில் இருந்து மைக்கேல்பட்டி வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள மண் சாலையை சீரமைத்து தார் சாலையாக மாற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ECR சாலையில் உள்ள கானத்தூரில் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் நண்பனை கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். முட்டுக்காடு பகுதியைச் சேர்ந்த ரூபன் என்பவர் தனது நண்பர் ரகுமான் கானுடன் சேர்ந்து மது அருந்திய போது தகராறு ஏற்பட்டது. இதில் ரூபனின் கையில் உள்ள நரம்பை ரகுமான் கான் மது பாட்டிலால் வெட்டியதில் அவர் ரத்தம் வெளியேறி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. விடுமுறை முடிந்து சென்னை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்வதற்காக நெல்லை ரயில் நிலையத்தில் பயணிகள் ஏராளமானோர் குவிந்தனர். நாகர்கோயிலிருந்து சென்னைக்கு வரும் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயிலில் முண்டியடித்து ஏறிய பயணிகள் இருக்கைகள் இல்லாமல் கழிவறை, படிக்கட்டுகள் உள்ளிட்ட இடங்களில் சிரமத்துடன் அமர்ந்து பயணித்தனர். திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்த பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு ரயிலில் ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்ட பின்னர் சொந்த ஊருக்கு செல்வதற்காக ரயில் நிலையத்தில் குவிந்தனர். ராமநாதபுரத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாததால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் மற்றும் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் கடும் அவதியடைந்தனர். கேணிக்கரையில் இருந்து ஓம்சக்தி நகர் வரையிலான பகுதியில் சாலையோரத்தில் தோண்டப்பட்ட பள்ளம் 1 மாத காலமாகியும் இன்னும் மூடப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அறிவியல் இயக்கம் சார்பில் முழு சந்திர கிரகணத்தை காண சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் மாணவர்கள் சந்திர கிரகணத்தை கண்டு ரசித்தனர். டெலஸ்கோப் வழியாக முழு சந்திர கிரகணத்தை பார்த்த மாணவர்களுக்கு அது குறித்து விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டது.
ராமநாதபுரத்தில் இரவு நேரத்தில் நடந்த சந்திர கிரகணத்தை சிறப்பு தொலைநோக்கி மூலம் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கண்டு உற்சாகமடைந்தனர். வானத்தில் நடைபெற்ற அரிய நிகழ்வான சந்திர கிரகணத்தை பார்ப்பதற்காக ரோமன் சர்ச் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் தமிழ்நாடு அறிவியல் இயக்க அதிகாரிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் இளம் அழகிகள் கவர்ச்சிகரமான உடை அணிந்து மேடையில் ஒய்யாரமாக நடந்து வந்து அசத்தினர். புதுச்சேரி அரசும் சுற்றுலாத்துறையும் இணைந்து ஃபேஷன் ஷோ நடத்தியது. இதில் தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்த கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு விதவிதமான உடை அணிந்து கடற்கரையில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் மிடுக்காக நடந்து வந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் பேருந்து நிலையத்தில் மது போதையில் இளைஞர் ஒருவர் அரசு பேருந்தின் கண்ணாடியை கல்லால் அடித்து உடைத்த ரகளையில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியது. நடுவக்குறிச்சியைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளி ஜெயச்சந்திரன் என்பவர் கோவை செல்வதற்காக மது போதையில் தனது தோழியுடன் அரசு பேருந்தில் ஏற முயன்ற போது இருக்கை இல்லை என கூறி நடத்துனர் கீழே தள்ளியதாக கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே ஆட்டுக்கறியில் பன்றிக்கறி கலக்கப்படுவதாக புகார் தெரிவித்து சாப்பாட்டு தட்டுடன் கடைக்கு சென்ற நபரால் பரபரப்பு நிலவியது. சரத்பாபு ராஜேந்திரனுக்கு சொந்தமான கறிக்கடையில் 1/4 கிலோ ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிடும்போது அதில் பன்றிக்கறியும் கலந்திருந்தது தெரிய வந்தது. சென்னை கோயம்பேட்டில் காவலர் தினத்தை முன்னிட்டு போக்குவரத்து போலீசார் சார்பில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேரணியாக சென்றனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பால் கொள்முதலில் குளறுபடி நடைபெறுவதாக கூறி பால் உற்பத்தியாளர்கள் சாலையில் பாலை ஊற்றி ஆவின் நிர்வாகத்திற்கு கண்டனம் தெரிவித்தனர். கொள்முதல் செய்யப்படும் பால் அளவு கணக்குகளிலும் குளறுபடி செய்து சரியான தொகையை வழங்குவதில்லை எனவும் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட 200 லிட்டர் பாலை ஆவின் நிர்வாகம் திருப்பி அனுப்பியதாகவும் கூறினர். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே தோட்டத்து காவலாளி மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் உடலை எடுக்க விடாமல் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஐயர் என்பவரது தோட்டத்தில் காவலாளியாக இருந்த கர்ணன் உடலில் தோல் உரிந்திருந்ததால் மின்சாரம் தாக்கி மரணித்திருக்கலாம் என கூறி உரிமையாளர் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆட்டோ ஓட்டுநரை கொலை செய்த மற்றொரு ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். சக்கரக்குளம் தெருவைச் சேர்ந்த செந்தில்குமாருக்கும் திமுக ஆதரவாளரான பொன்ராஜுவுக்கும் முன்பகை இருந்து வந்த நிலையில் செந்தில்குமார் மீது ஆட்டோ ஏற்றி பொன்ராஜு கொலை செய்தார். செந்தில்குமாருக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாக கூறி இறந்தவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் காரங்காடு சமூகம் சார்ந்த சுற்றுலாவை மூட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த சுற்றுலா திட்டம் தற்போது கிராம மக்களுக்கு பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பெரம்பலூர் மாவட்டம் கோவில்பாளையத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தை திறக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் 100கணக்கான ஹெக்டேர் நிலப்பரப்பில் குறுவை பருவ சாகுபடி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அறுவடை செய்யும் பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் கராத்தே அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் மாநில அளவிலான கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டி நடைபெற்றது. அதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். ஆந்திராவில் தங்க நகை வியாபாரியை கொலை செய்த சம்பவத்தில் அவரிடம் 4 ஆண்டுகளாக நம்பிக்கையாக பணிபுரிந்த ஓட்டுநரையும் அவனது கூட்டாளிகள் 2வரையும் போலீசார் கைது செய்தனர். நரசன்னப்பேட்டையைச் சேர்ந்த தங்க நகை வியாபாரி பார்வதீஷம் குப்தாவை கடந்த மாதம் 26ஆம் தேதி அவரது ஓட்டுநர் சந்தோஷ் தனது கூட்டாளிகளான ராஜு, மணிகண்டனுடன் இணைந்து நகை வியாபாரி கழுத்தை இறுக்கி கொலை செய்ததாக தெரிகிறது. கர்நாடகா மாநிலம் மங்களூருவில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக தமிழகத்தை சேர்ந்த ஒருவரை அம்மாநில போலீசார் கைது செய்தனர். வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் தொடர்பாக வேலூரை சேர்ந்த சசிகுமார் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் சமூக வலைதளம் மூலம் விமான நிலைய மேலாளரின் செல்போன் எண் கிடைத்ததாக தெரிவித்துள்ளார்.
மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையின் தஹிசர் பகுதியில் 24 மாடிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீயில் சிக்கிய ஒரு பெண் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 18 பேர் படுகாயம் அடைந்தனர். தீயணைப்புத்துறை வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். டெல்லி யமுனை ஆற்றில் மக்களை வெளியேற்றும் அபாய அளவான 206 மீட்டரிலிருந்து 205.33 மீட்டராக நீர்மட்டம் குறைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 5 நாட்களுக்கு பிறகு வெள்ளத்தின் அளவு குறைந்திருப்பதாகவும் நீர்வரத்து அபாய அளவில் நீடிப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ரஷ்யா மீது அடுத்த கட்ட பொருளாதார தடை விதிக்கும் நடவடிக்கைக்கு அமெரிக்கா தயாராக இருப்பதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக அதிபர்கள் ட்ரம்ப் புதின் இடையேயான பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத நிலையில் வாஷிங்டனில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ட்ரம்ப் இவ்வாறு பதிலளித்தார். காசாவில் போர் நடத்தி வரும் இஸ்ரேலின் நடவடிக்கையை கண்டித்து பெல்ஜியம் நாட்டில் லட்சக்கணக்கானோர் பேரணியாக சென்று முழக்கங்கள் எழுப்பினர். அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை தடுக்க இஸ்ரேல் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பிரசல்ஸ் நகரில் சிவப்பு நிற உடை அணிந்து வந்த போராட்டக்காரர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பினர். இஸ்ரேலின் எலியட் நகரில் உள்ள ரமோன் விமான நிலையத்தை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமான நிலையத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அதனை இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பு முறியடித்தது. இதில் ஒரு ட்ரோன் விமான நிலையம் மீது மோதி வெடித்ததாக தெரிகிறது. செக் குடியரசு நாட்டில் வெப்பக்காற்று பலூன் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. வெப்பக்காற்றை நிரப்பிக் கொண்டு பறந்த சுமார் 80க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட பலூன்களை மக்கள் கண்டு வியந்தனர். பல்வேறு வண்ணங்களில் இருந்த ராட்சத பலூன்களில் பயணம் செய்த மக்கள் நகரின் அழகை கண்டு ரசித்தனர். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தலையில் பெரிய தழும்புடன் மீண்டும் பொதுவெளியில் தோன்றிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் கவனம் ஈர்த்து வருகிறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் பைடன் தேவாலயத்தை விட்டு வெளியேறி பலவீனமாக நடந்து செல்லும் வீடியோ வெளியாக இருக்கிறது. இணைய உலகத்தில் ஆன்மீக பணியாற்றிய 15 வயது இத்தாலிய சிறுவன் கார்லோ அக்யூட்டிஸ் உட்பட 2 புனிதர் பட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கணினி திறமையை பயன்படுத்தி கத்தோலிக்க விசுவாசத்தை பரப்பிய கார்லோ அக்யூட்டிஸும் இத்தாலியில் பிறந்து தனது வாழ்நாள் முழுவதும் ஏழைகளுக்காக வாழ்ந்து மறைந்த ஜார்ஜியோ ஃப்ரெசாட்டியும் புனிதராக போப் 14ஆம் லியோவால் அறிவிக்கப்பட்டனர். ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் 4வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நடப்பு சாம்பியனான தென்கொரியாவை தோற்கடித்தது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்றும் வீரர்கள் தொடர்ந்து பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வாழ்த்தியுள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக முறை 400 ரன்களை கடந்த 2வது அணி என்ற இந்தியாவின் மாபெரும் சாதனையை இங்கிலாந்து அணி சமன் செய்துள்ளது. இந்த சாதனை பட்டியலில் தென்னாப்பிரிக்கா 8 முறையுடன் முதலிடத்திலும் இந்தியா இங்கிலாந்து அணிகள் 2வது இடத்திலும் உள்ளன. இங்கிலாந்து அணியின் அதிரடி ஆட்டக்காரரான ஜோஸ் பட்லர் சர்வதேச போட்டிகளில் 12,000 ரன்களை கடந்து சாதனை படைத்தார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 62 ரன்களை எடுத்து இந்த சாதனையை படைத்தார். இதன் மூலம் ஐசிசி கிரிக்கெட் போட்டிகளில் 12,000 ரன்களை கடந்த 7வது இங்கிலாந்து வீரர் என்ற சாதனையை படைத்தார். நடிகர் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை திரைப்படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் படக்குழு மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. வரும் அக்டோபர் 1ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் இந்த திரைப்படத்தின் போஸ்டர்களை அரசு பேருந்துகள், ஆட்டோக்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஒட்டி விளம்பரப்படுத்தி வருகின்றனர். மதராசி திரைப்படத்தில் வில்லனாக நடித்ததன் மூலம் கவனம் ஈர்த்து வரும் பாலிவுட் நடிகர் வித்யுத் ஜம்வால் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். 2026ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி வெளியாக உள்ள இத்திரைப்படத்தில் தால்சிம் என்ற கேரக்டரில் வித்யுத் ஜம்வால் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெற்றி மற்றும் கிஷன் தாஸ் இணைந்து நடித்துள்ள ஈரப்பதம் காற்று மழை திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. புதுமுக இயக்குனர் சலீம் ஆர் பாட்ஷா இயக்கத்தில் உருவாகியுள்ள இத்திரைப்படம் 3 வெவ்வேறு மனநிலைகளில் இருக்கும் நபர்களை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டுள்ளது.
சேலத்தில் உள்ள திரையரங்கில் காந்தி கண்ணாடி நடிகர் பாலா மக்களோடு மக்களாக சென்று அந்த படத்தை கண்டு ரசித்தார். அப்போது அங்கு அவரை சூழ்ந்து கொண்ட அவரது ரசிகர்கள் செல்ஃபி எடுக்க முண்டியடித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. விஜய் டிவி புகழ் கதாநாயகனாக நடிக்கும் 4 இடியட்ஸ் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. சஜோ சுந்தர் முருகேசன் இயக்கும் இத்திரைப்படத்திற்கு சுபாஷ் முனிரத்தினம் இசையமைக்கிறார். லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கும் இத்திரைப்படத்திற்கு செந்தில்குமார் ஒளிப்பதிவு செய்கிறார். சென்னையை அடுத்த மதுரவாயலில் சின்னத்திரை நடிகர்கள் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா நடைபெற்றது. இதில் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் தலைவராக வெற்றி பெற்ற பரத், வெற்றி பெற்ற மற்ற நிர்வாகிகள் அனைவரும் செயற்குழு உறுப்பினர்களாக தேர்வாகினர். நாய் குறித்து பேசி சர்ச்சையில் சிக்கிய அம்மு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் ஆண்டு திருவிழாவை ஒட்டி பெரிய தேர் பவனி கோலாகலமாக நடைபெற்றது. மின்விளக்கு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருளிய மாதா லட்சக்கணக்கான மக்களுக்கு காட்சி அளித்தார். புனித ஆரோக்கிய மாதா தேருக்கு முன்பாக புனித மைக்கேல் உள்ளிட்ட சுரூபங்கள் சிறிய தேர்களில் ஊர்வலமாக சென்றன. சந்திர கிரகணத்தை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயில் நடை சாத்தப்பட்டு அக்னி தீர்த்த கடற்கரையில் சந்திரசேகரர் சுவாமிக்கு தீர்த்தவாரி பூசை நடைபெற்றது. தங்க ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய சந்திரசேகரர் சுவாமிக்கு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றதை அடுத்து திரளான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே புல்வாய்க்குளம் கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ஐயனார் கோவில் புறவையெடுப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. குதிரை, காளை, ஐயனார் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட களிமண் சிலைகளை சிறப்பு பூஜை செய்து பக்தர்கள் தலையில் தூக்கிக் கொண்டு ஊர்வலமாக சென்றனர். சென்னை எருக்கஞ்சேரி கன்னடி நகரில் உள்ள திருமாரியம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலை அமைக்கப்பட்டு சிறப்பு யாகம் நடைபெற்றதை அடுத்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கீழ கொருக்கப்பட்டு கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோயில் தேர் திருவிழா 60 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க முத்துமாரியம்மன் மற்றும் வீரமாக்காளியம்மன் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் மின் அலங்கார தேரில் எழுந்தருள திருத்தேரோட்டம் நடைபெற்றது. ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமிக்கும் திருவேணி சங்கமத்தில் பகவதி அம்மனுக்கு மகா சமுத்திர தீர்த்த ஆரத்தி வெகு விமரிசையாக நடைபெற்றது. பகவதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளியதை அடுத்து ஊர்வலமாக கடற்கரைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பால் மஞ்சளை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள 60 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித ஆரோக்கிய அன்னை தேவாலயத்தில் தேர் பவனி திருவிழா நடைபெற்றது. வண்ண விளக்குகள் அலங்காரத்துடன் வான வேடிக்கைகள் மற்றும் மேளதாளங்களுடன் தேர் பவனி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஏராளமான கிறிஸ்தவர்கள் மரியே வாழ்க என்ற கோஷத்துடன் ஊர்வலமாக சென்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் 46ஆம் ஆண்டு தேர் பவனி நடைபெற்றது. தேர் பவனியில் அருட்சகோதரிகள் ஜெபமும் பாட்டும் பாடிக்கொண்டே திண்டுக்கல் ரோடு பேருந்து நிலையம் சுந்தரம் நகர் வழியாக ஊர்வலமாக சென்று ஆலயத்தை அடைந்தனர். சென்னை வியாசர்பாடி சாஸ்திரி நகரில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழாவை முன்னிட்டு திருத்தேர் பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித ஆரோக்கிய அன்னை வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக தேர் பவனி நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் காரணமாக இந்தியாவில் ஹுண்டாய் நிறுவனத்தின் கார்களின் விலை குறைகிறது. 4 மீட்டருக்கு குறைவான கார்களின் ஜிஎஸ்டி 28% இருந்து 18% குறைக்கப்பட்டது. இதனால் கார்களின் விலை குறைய உள்ள நிலையில் இந்த விலை குறைப்பு 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என ஹுண்டாய் அறிவித்துள்ளது.